Semiconductor industry உடைய growth வந்து phenomenal-ஆ இருக்க போகுது இந்தியாவில் வந்து எப்படி ஒரு ஐடி கம்பெனி ஒரு ஜாப் கிடைச்சதோ அது மாதிரி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன் இன்னும் நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் தாராளமாக எடுக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ஏசி. அதே ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னேன், உண்மைதான். கரெக்டாக வெளியே வரும்போது அந்த பீக் வந்து முடிஞ்சது. இப்போ எப்போவுமே எல்லாமே ஒரு சைக்கிள் சார். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போய் தான் போகும். Good computer science graduate who has learned electronics and mechanical. அப்போது அவர் மறைமுகம் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நல்ல மெக்கானிக்கல் படித்த பட்டதாரி கம்ப்யூட்டரும் எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சவங்க வேலை கொடுக்குறது ரெடியாக இருக்கேன், இல்லை நல்ல எலக்ட்ரானிக்ஸ் பட்டதாரி மெக்கானிக்கலும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுதான் வேலை கொடுக்குறேன், இல்லை ஒரு நல்ல கம்ப்யூட்டர் பட்டதாரி மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா நான் வேலை கொடுக்குறேங்கிறாரு. அப்போது மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24/7 ஆப். டவுன்லோட் கிங் 24/7. ஜெயபிரகாஷ் காந்தி, கரியர் கன்சல்டன்ட் அனலிஸ்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர இன்ஜினியரிங்கில் டாப் 5 கோர்ஸ் என்ன எடுக்கலாம், அது என்னென்ன பண்ணணும் நாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விரிவாக நம்ம பேசலாம் இந்த வீடியோவில். காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து ஒரு கோர் வித் கம்ப்யூட்டேஷனல் நாலேஜ் வில் ஹாவ் எ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதோட கோர் வித் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு வந்து நிறைய ஃப்யூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகிறது. காரணம் என்னென்னா, அந்த ஏஐ உடைய இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ வந்து நம்ம கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும்போது உலகமே வந்து ஒரு வர்ச்சுவல் டிஜிட்டல் உலகமாக மாறிட்டுருக்கு. அதாவது வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, பேரலல் ரியாலிட்டி, இது மாதிரி வந்து ஹியூஜ். இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஆப்பிள் ப்ரோ விஷன் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஒரு வர்ச்சுவல் உலகத்தையே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என்ன வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வருது. இது வந்து ஒன்லி இப்போ வந்து நம்ம ப்ரோ விஷன் மட்டும் ஆப்பிள் மட்டும் கிடையாது, ஈவன் இன் மொபைல்லேருந்து இன்றைக்கி சிஸ்டத்துலேருந்து வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா வர்ச்சுவல் ரியாலிட்டியுமே. ஸோ எலக்ட்ரானிக் டிஜிட்டல் மயம் ஆகும்போது எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது தவிர செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியுடைய க்ரோத் வந்து ஃபினாமினலாக இருக்க போகுது இந்தியாவில் வந்து எப்படி ஒரு ஐடி கம்பெனி ஒரு ஜாப் கிடைச்சதோ அது மாதிரி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து ஜாப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போய் இந்தியா நீட்ஸ் 1.2 மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ்னு போடுங்களேன். இந்தியா நீட்ஸ் 1.2 மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ்னு போடுங்க. அப்போ தெரியும் ஜேபி சார் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஜோசியம் பார்த்து சொல்ல, நிஜமாகவே அனலைஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஐ விசிட்டட், இப்போ மார்ச்சில் வந்து எவ்ரி இயர் ஐ விசிட் ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஸு, நிறைய டாப் பீப்புள் ஐ மெட். ஈவன் த இன்டெல் சீஃப்லேருந்து நீங்கள் வந்து என்எக்ஸ்டி சீஃப்லேருந்து டு வி விசிட்டட் டொயட்டா, அது மாதிரி அந்த கான்ஃபரன்ஸில் மெட் சோ மெனி பீப்புள். இது எல்லாமே பார்த்து அவங்கள்ட்ட அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம். நம்ம வந்து சும்மா ஜென்ரலாக. அதனால தான் இப்போ கூட ஒரு தொலைக்காட்சியில் கேட்டாங்க, சார் நீங்கள் சொல்கிறது எப்படி சார் அப்படியே நடக்குது? 2 வருஷம் முன்னாடி ஐடி டவுன் ஆனீங்க, யாருமே நம்பலை, நீங்கள் அதே மாதிரி ஆகிட்டுருக்கு. 6 வருஷம் முன்னாடி மெக்கானிக்கலுக்கு வாய்ப்பு குறையுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி வெளியே வந்தபோது வாய்ப்பு குறைஞ்சது. ஸோ நான் வந்து பெருமைக்காக சொல்ல. ஸோ வி அனலைஸ் அண்ட் டெல் யூ. ஸோ ஃப்யூச்சர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் கோர் இன்ஜினியரிங் வித் கம்ப்யூட்டேஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது கண்டிப்பாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட்டு சாய்ஸ் நான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து ஈசிக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியுடைய க்ரோத்து, டிஜிட்டலைசேஷனு, இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து செமிகண்டக்டர் சிப் வந்து இந்தியா இஸ் கோயிங் டு பி பிக் ஹப். அப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராகட்டும், இல்லை பிரதம மந்திரி ஆகட்டும், இல்லை இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் பார்க்கணுங்க, எல்லாமே வந்து இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸன் கம்பெனி இஸ் கோயிங் டு கம். TCS is coordinating with Taiwan company, almost ஒரு 40,000 crore இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆல் டாப் பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் இன். அப்படி பார்க்கும்போது வந்து நிறைய கம்பெனிகள் ஸ்லோவாக உருவாகிறது. ஸோ அப்போ வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு செமிகண்டக்டர் சிப் டிசைனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அடுத்தது வர்ச்சுவல் ரியாலிட்டி டிஜிட்டல் மயமாகும் போதும் எலக்ட்ரானிக்ஸ். கம்யூனிகேஷன் சைட்லையும் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் நவ் டாக்கிங் அபவுட் 6G வரைக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். 5G இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், 6G மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது நம்ம ஏன் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், ஸோ ஈஸி படிக்கும்போது கூட யூ லேர்ன் கம்ப்யூட்டிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அடுத்தது போட்டியும் கம்மி. நான் வந்து அதனால தான் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன்,
நீங்கள் வந்து ஒரு கெரியர் எடுக்கும்போது எத்தனை பேர் நம்ம படிக்கிறோம், எத்தனை பேருக்கு வேலை உருவாகும், எவ்வளோ போட்டிங்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் மிகப்பெரிய போட்டி. நான் வேலை இல்லைன்னு சொல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போட்டி நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நிறைய பேர் அது சார்ந்த படிக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் போட்டிப்பட போகிறாங்க. ஹெட் கவுண்ட்டும் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. கோர்லேயும் போகலாம், கொஞ்சம் ஐடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இஃப் யூ ஹேவ் சம் குட் கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன். இன்னும் நெக்ஸ்ட்டு 3 to 4 இயர்ஸில் தாராளமாக எடுக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ஈஸி. அதே ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னேன், உண்மை தான். கரெக்டாக வெளியே வரும்போது அந்த பீக் வந்து முடிஞ்சது. இப்போ எப்போவுமே எல்லாமே ஒரு சைக்கிள் சார். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போய் தான் போகும். ஸோ கண்டிப்பாக யூ கேன் டெஃபினெட்லி திங்க் அபவுட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து நான் சொல்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் இ. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஹைப்ரிட் வெஹிக்கிள், எல்லாமே ஹைப்ரிட் வெஹிக்கிளாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வாய்ப்பு. ஏன்னா ஸ்டில் அந்த எலக்ட்ரிக் காருக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டில் கிரியேட்டிங். ஸோ அதனால் வந்து ஹைப்ரிடுங்கிறது இட்ஸ் பிகமிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்போது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து தே வாண்ட் டு ரெக்ரூட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து தே ஆர் கோயிங் டு ரெக்ரூட் அ பிக் நம்பர்ஸு. அதில் முக்கியமான விஷயம் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 80% we are going to recruit engineers, preferably electronics. நல்லா கவனிங்க. அப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு காலத்தில் பிகாம், எம்பிஏ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் போய் 80 ரெக்ரூட் பண்ணல, 80% they are going to recruit engineers அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் எவ்ரிதிங் இஸ் பிகமிங் டிஜிட்டல். நம்ம பேங்கிங்கே டிஜிட்டல் வர்ச்சுவல் பேங்கிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம பண்ணுறது தப்பே கிடையாது. அடுத்தது எனர்ஜி செக்டார், ஹியூஜ் டெவலப்மெண்ட். சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி, அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்ஸஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ட்ரெடிஷ்னல் போயிட்டு இப்போ வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு இப்போ வந்து நம்ம இந்த விண்ட் எனர்ஜி அண்டு சோலாரில் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ். எனர்ஜி செக்டாருடைய கார்ப்பரேட்ஸ் ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ ஈவன் வந்து நம்முடைய ப்ரைம் மினிஸ்டர் ஆகட்டும், இப்போ வந்து அவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்முடைய பட்ஜெட்லேயும் வந்து எவ்ரி ஹவுஸ் கேன் ஹாவ் சோலாருக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்படிலாம் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து எனர்ஜி செக்டாரில் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது வந்து எப்போவுமே எலக்ட்ரிக்கல், எப்போவுமே நீங்கள் வந்து பவர் செக்டார் அதுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய ஸ்லோலி எக்ஸ்பேண்டிங். ஸோ வந்து நிறைய பேர் சொல்கிறது சார் ட்ரிபிள் இ வந்து டஃப் ட்ரையாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது. பட் நீங்கள் ட்ரிபிள் இ படிக்கும்போது யூ நீட் டு லேர்ன் கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில். ஸோ ஈஸி ட்ரிபிள் இ. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐ வில் ப்ரிஃபர் கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் ஐடிக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறதோட ஃபஸ்ட்டு எப்போவுமே கோர் கம்ப்யூட்டர் படிக்கிறது என்றைக்குமே பெட்டர். அது வந்து எப்போவுமே அட்வான்டேஜ். கிடைக்கலனா வேணால் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியும் எடுக்கலாம், நான் எடுக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. பட் போட்டி நிறையா இருக்கும். நிறைய கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் ஆர் சேஞ்சிங். அதாவது கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி ரெகுலர் கம்ப்யூட்டிங் மெத்தட் இல்லாமல் தேர் நியூ கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் ஆர் கம்மிங். ஸோ அந்த நியூ கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ்க்கு வந்து ஆர் யூ ஏபிள் டு அப்டேட்? அந்த கல்லூரிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுக்கிறவங்க நல்ல கல்லூரியில் படிக்கணும், அப்டேட்டடாக இருக்கிற கல்லூரியை வந்து எடுக்கணும். வேர் தே கேன் டீச் யூ பியாண்ட் சிலபஸ், இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அதை எடுக்கணும். ஸோ தேர்ட் சாய்ஸ் வில் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி. அதுக்கப்புறம் ஃபோர்த்து சாய்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி ப்ரிஃபர் மெக்கானிக்கல். தோ அந்த சிலபஸ் வந்து இருந்தாலும் மெக்கானிக்கல் வித் கம்ப்யூட்டேஷனல் நாலேஜ் வந்து தேவைப்படுது. இனிமேல் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் அப்படிங்கிறதோட மல்டி டிசிப்ளினரி தேவைப்படுது. இதை தாண்டி யூ கேன் திங்க் அபவுட் ஃபிஃப்த்து வந்து you can take anything related to core. It can be a chemical or electrochemical engineering. I would prefer electrochemical engineering. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஹைப்ரிடு இந்த மாதிரி பண்ணும்போது கெமிக்கலோட எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அது வந்து எங்கே வந்து இது பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி காரைக்குடியில் இருக்குது. ஸோ இப்போ டாப் 5 கோர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு இசிஇ, ட்ரிபிள் இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொல்கிறது வந்து இந்த எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல், இது எல்லாமே வந்து ஒரு டாப் 5 கோர்சஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம். தாராளமாக இது வந்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கும்போது தாராளமாக யூ கேன் கோ அபவுட் இட். அடுத்தது வந்து நீங்கள் வந்து
இனிமேல் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் இஸ் நாட் கோயிங் டு ஓகே ஜேபி சார் சொல்லிட்டாரு ஈஸி வாய்ப்புன்னு, வெறும் ஈஸி படித்தா வாய்ப்பு அப்படின்லாம் கிடையாது, மல்டி டிசிப்ளினரி. இதுக்கு வந்து நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது இப்போ ரீசெண்டாக நான் யூஎஸ் போயிருந்தபோது ஆஃப்டர் லாங் டைம் ஐ காட் பெர்மிஷன் டு விசிட் டொயோட்டா ஃபேக்ட்ரி. உங்களுக்கு தெரியும் டொயோட்டா வந்து ஃபேக்ட்ரி வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து சான் ஆண்டோனியோவில் இருக்குது யூஎஸில். அந்த யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெரி வெரி குட் தட் தே அலோட் மீ டு விசிட். தி மேனுஃபேக்சர் ஒன் கார் இன் அ மினிட். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கார் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட்டு. நாங்கள் உள்ளே போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணும்போதில் ஐ குட் சி மோர் ரொபோட்ஸ் தேன் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளார ஜாஸ்தி ரொபோட்டை பார்த்தேன், ஆட்டோமேஷனை பார்த்தேன் தேன் ஹியூமன் பீயிங்ஸு. ஸோ அப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஆட்டோமேட்டட் அண்ட் வித் ரொபோட்டிக் ஹெல்ப். ஈவன் இப்போ வந்து ரொபோட்டிக் கூட வந்து they have made to think like human. Can you believe? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. Toyota is the first company, again Tesla is doing. அவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளார they have a robots which can even think like a human அப்படின்னு. அரண்டு போயிட்டு அந்த ரொபோட்ஸ்லாம் பார்க்கும்போது வேர்ல்டு பிக்கஸ்ட் ரொபோட் கூட பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா they have a huge integrated technology. They have the computing skills, they have robotic process automation, they should know about mechanical, it should be electrical அப்படின்னு. அப்போது மல்டி டிசிப்ளினரி ஆகுது. அப்போது நான் வந்து இந்த ஃபேக்ட்ரியை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த சீஃப்கிட்ட கேட்டேன், கேன் ஐ மீட் த சீஃப் ஆஃப் இது டொயோட்டா அப்படின்னு. சார் பிஸியாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டைம் கொடுத்தாரு, ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தாரு. பட் என்கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் பேசினாங்க. அது வந்து ஆச்சரியமான விஷயம். அவங்க பேசும்போது நான் கடைசியில் எந்திரிச்சு வெளியே வரும்போது அவர்கிட்ட கேட்டேன், சார் இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்தியாவில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்லாம் படிக்கிறாங்க. I was really stunned by your automation technologies you are using in Toyota. எங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். நல்லா கவனிங்க. நான் வந்து அவர்கிட்ட கேட்டது, இந்தியாவில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர்லாம் படிக்கிறாங்க. உங்கள் டொயோட்டா கம்பெனியில் வேலை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில் எனக்கு அதிர வச்சிடுச்சு. ஏன் சார் நாங்கள் கொடுக்க மாட்டோம்? அவர் சொன்னது இங்கிலீஷ், அதுக்கப்புறம் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஏன்னா அவர் சொன்னது வந்து இன்னும் காதில் நிறைய தடவை ஒழிச்சிட்ருக்கு. அவர் சொல்கிறார், ஒய் நாட் ஜேபி சார், டெல் யுவர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் Toyota wants a very good mechanical engineering graduates who has learned computer science and electronics, or a good electronic graduates who has learned mechanical and computer, or a good computer science graduate who has learned electronics and mechanical. அப்போது அவர் மறைமுகம் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நல்ல மெக்கானிக்கல் படித்த பட்டதாரி கம்ப்யூட்டரும் எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சவங்க வேலை கொடுக்குறது ரெடியாக இருக்கேன், இல்லை நல்ல எலக்ட்ரானிக்ஸ் பட்டதாரி மெக்கானிக்கலும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுதான் வேலை கொடுக்குறேன், இல்லை ஒரு நல்ல கம்ப்யூட்டர் பட்டதாரி மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா நான் வேலை கொடுக்குறேங்கிறாரு. அப்போது மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, வெறும் ஒரு பிரான்ச் படித்தா இனிமேல் எங்கள் டொயோட்டாவில் வேலை கிடையாது, மல்டி டிசிப்ளினரி இருந்தால் வேலை கொடுக்குறேங்கிறாரு. ஸோ எலக்ட்ரானிக் படிக்கிற பையன் கம்ப்யூட்டர் கற்றுக்கிறது ஈஸி, கம்ப்யூட்டர் படிக்கிற பையன் எலக்ட்ரானிக் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ தான் புரியும் உங்களுக்கு ஏன் ஜேபி சார் வந்து ஈஸி மேலே எடுத்துகிட்டு வராங்க. எவ்ரிதிங் இஸ் டொயோட்டாலே நடக்கும்போது there are every company, every manufacturing company are integrating. ஸோ வந்து அதனால தான் நாங்கள் சொல்கிறது மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம சூஸ் பண்ணுற கல்லூரியும் கரெக்டாக இருக்கணும், அட்டானமஸாக இருக்கணும், சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் இருக்கணும். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் வந்து உங்கள் மெயின் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்குது, மீதி 2 சப்ஜெக்ட் உங்களுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு தேவைய மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து கோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இனிமேல் ஃப்யூச்சரில் core subjects with computer knowledge will have bigger opportunity rather than only computer science அப்படின்னு நான் சொல்வேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன், பட் லேர்ன் அபவுட் கோர். நான் வேணான்னு சொல்ல கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போது லேர்ன் இன்டெகிரேட் கோர் நாலேஜ் வித் யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கோடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ், ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இன்டெகிரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். இதுதான் வந்து 5th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நம்ம 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேருந்து 5th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து மூவ் பண்ணும்போது இன்டெகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி, இன்டெகிரேஷன் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து இஸ் டேக்கிங் பிளேஸ். இது புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். சும்மா ஜென்ரலாக வந்து சொல்கிறாங்க நீ மெக்கானிக்கல் படி, ஈசி படி, கம்ப்யூட்டர் படி அப்படின்லாம் தெரியாமல் என்ன ரியாலிட்டி பொசிஷன், என்ன தேவை, என்ன மாதிரி ஃப்யூச்சரில் இருக்க போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ண. ஒரு இன்ஜினியரிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல். நம்ம வந்து சும்மா ஒரு காலேஜில் சும்மா போய் படிச்சுட்டு அசைன்மெண்ட் டெஸ்ட்லாம் எழுதிட்டு வர மாதிரிலாம் கிடையாது. இது நான் நிறைய தடவை சொல்கிறேன். காரணம் என்னென்னா நிறைய பேர் அந்த ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் எழுதிட்டு
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிஜமாகவே இன்றைக்கி உங்கள்கிட்ட திறமை இருந்தால் வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நான் படித்தேன் எனக்கு வேலை கொடுங்க, அந்த காலம் மலையேறி போச்சு, என்ன தேவை அது படித்தாதான் வேலை. அப்போது இன்றைக்கி தேவை வந்து பார்த்திங்கன்னா கோர் வித் கம்ப்யூட்டிங் நாலேஜ் தான் மிகப்பெரிய தேவையாக மாறிட்டுருக்கு. அப்போது கோர் சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ நல்ல கல்லூரியில் நல்ல பிரான்ச் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு எதிர்காலம் கொண்டு காத்து இருக்கிறது. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.